இவர் தான் அந்த கெத்து கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் இவர் தான். ஆமாம், இந்த கேரக்டருக்கு இந்த கதை எப்படி உருவாச்சுன்னு கேட்டாங்கல்ல, இவர் தான் அந்த இவருக்குள்ள வந்து கெத்தும் இருக்கிறாரு, காளி அண்ணனும் இருக்காரு. அந்த கருப்பையா கேரக்டர் இருக்கு. ஏன்னா என்னை முதல்ல கிரவுண்டுக்கு ஸ்கூல்ல விளையாடுறத பார்த்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு போனது இவர் தான். எனக்கு முன்னாடி இவரை கூப்பிட்டாரு. இவன் வந்து எனக்கு முன்னாடி அந்த டீம்ல ஜாயின் பண்ணவன். எங்க 2 பேரையுமே அந்த டீம்ல போய் சேர்த்து விளையாட வச்சது இவர் தான். இவர் தான் அந்த லெக் சைட்ல பயங்கரமா ஆடுறவர். ஆஃப் சைடு வராது கிடையாது, லெக் சைடு ரொம்ப நல்லா விளையாடுவாரு. ரியல் கெத்து பீட்ஸ் அவர் நம்மளுடைய ரியல் கெத்து. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களை அப்படியே வந்து ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரா உங்களை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரா, இல்ல சர்ப்ரைஸ் தானா உங்களுக்கு? உண்மையா சொல்றாரு. ஓகே, உன்னதான் வச்சு படம் எடுக்கிறேன்னு. ஓகே, ஆனா இந்த அளவுக்கு வந்து என்ன ஃபுல்லாவே வந்து முன்னாடி எடுத்துருப்பான்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களை வந்து கெத்தா பார்க்கும்போது எப்படி இருந்தது? நான் சின்ன சின்ன விஷயம் பண்ணதெல்லாம் வந்து எனக்கே தெரியாதே அப்சர்வ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னென்ன விஷயம் எங்களுக்காக சொல்லுங்களேன் ப்ளீஸ். பேட்டு பிடிக்க போகல, கையில் இருந்த கச்சிப்பை கட்டிட்டு கையில் வச்சிருப்பேன். ஓகே, அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் தெரியல. நான் பார்த்தது கேட்டீங்கன்னா, காத் பால் போட்ட பிறகு கிளவ் கட்டிட்டு இப்படி செய்வாரு. ஓகே, சின்ன சின்ன விஷயம் கூட இவனை பார்த்தா எல்லாமே அப்பா கைலி கட்டுறது. இன்னொரு விஷயம், முக்கியமா இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க ரியல் யசோதா இப்ப கால் பண்ணாங்க. உண்மையாலுமே இங்க வந்திருக்கான்னு நம்பவே இல்லை. என்ன சொல்லவும் இல்லை, அவங்களுக்கே தெரியாது நான் இங்கதான் வந்திருக்கேன். நான் சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க இன்னி வரைக்கும். இப்போ காலையில ஒரு கால் பண்ணாரு, கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு மட்டும் சொன்ன. 4 கூப்பிட்டு வந்துரு. நான் அவர் வீட்டுக்கு புறம் தூங்கிட்டு இருந்தாப்ல, 10 மணிக்கா தூங்கிட்டு இருந்தாரு. நான் வீட்டுக்குள்ளார போய் எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டேன். இதுவரையும் அவங்க ஒய்ஃப் நம்பவே இல்லை, நீ அங்க எங்கேயோ போயிருக்க, உண்மையே சொல்லு அப்படின்னு தான் சொல்லி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இதுவரையும் அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் யசோதாவோட கச்சேரி வீட்ல இருக்கு. அந்த வீடியோ பார்த்தா கூட என்னன்னா, நீங்க என்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறீங்க, அப்ப இன்னைக்கு தான் போயிருக்கா, அப்ப அன்னைக்கு எங்க நான் போயிருக்கேன். இந்த மாதிரி தான் கேட்பேன். ஆனா இன்னும் வந்து இந்த மேட்ச் நடக்குதா? இந்த மேட்ச்லாம் ஆன் இருக்கீங்களா ரெகுலரா? இன்னும் விளையாடுறாரு. வீட்ல இருக்க யசோதா எப்படி வந்து படத்துல வர மாதிரியே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்ல வந்து போன டிராக்டர் எடுத்து வந்துருவாங்களா கிரவுண்டுக்கு? படத்துல வரத விட ரொம்ப மோசமானவங்க. அப்பா இன்னும் பயங்கர உக்கிரமா இருப்பாங்க அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. ஸோ சொல்லுங்கண்ணே, இப்போ ரீசெண்டா எவ்வளோ 50 எவ்வளோ 100 நீங்களும் அந்த செலிப்ரேஷன் மேட்டர் உங்களுக்கு தானா? அவரு விஜயகாந்த் ஃபேன், அவர் பயங்கரமான விஜயகாந்த் சார் ஃபேன் அவரு. ஓகே, சூப்பர். எங்க ஏரியால எல்லாருமே அப்படிதான். பட் அவருக்கு இவங்க கிட்ட இருந்தா நமக்கு பரவும் இல்லைங்களா, அந்த படத்துக்கு முதல் நாள் ஓடுறது இது எல்லாமே இவங்க தான். ஓகே, சூப்பர். அண்ணா நீங்க வந்து சொல்லுங்க, உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரியான கேரக்டர்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பவே சொல்லிட்டாரா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரை பேஸ் பண்ணி எந்த லைட்டா அந்த மேனரிசம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா? இப்போ ஸ்டேஜ் வர வரைக்கும் கூட சொல்லலை. ஓ, அண்ணனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படிங்கிறது நான் இது வர வச்சது இருந்தது. ரொம்ப சந்தோஷம் நான் உன்னை பார்த்தது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. எங்களுக்குமே இது பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. கெத்து அவர்களுக்கே இல்ல, நாங்க வந்து இப்படி ஒருத்தரை வச்சுதான் இந்த படமே வந்து உருவாகி இருக்கு. அந்த குட்டி குட்டி இது கூட நீங்க நோட் பண்ணி வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. சூப்பர், தேங்க்யூ ரியல் கெத்தண்ண.